வணக்கம் கண்ணு, இது திருச்சி மண்ணுங்க. நம்ம பதிவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க. வாங்க குட்டீஸ், இன்றைய வகுப்பு பாடம் 7 இறகு யாருடையது அப்படின்னு சொல்லி ஒரு பாடம் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? வாங்க. அந்த படத்தை பாருங்கள். அந்த படத்தில் ஒரு பொண்ணு இருக்காங்க பார்த்தீங்களா? அந்த பொண்ணோட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கயல். அந்த பொண்ணு பேர் என்ன? கயல். அவங்க பக்கத்தில் யார் இருக்கா? ஒரு நாய்க்குட்டி இருக்கு. அது இல்லாமல் அந்த பாப்பா கையில் என்ன வச்சுருக்குறாங்க? ஒரு இறகு. இந்த நாய்க்குட்டி, இந்த கயல் பொண்ணு, அந்த கயல் பொண்ணு கையில் இருக்கிற இறகு, இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? அங்கே பாருங்களேன். கயல் ஓர் இறகினை கையில் வைத்திருந்தாள். இறகினை என்ன பண்ணிட்டுருக்கா? கன்னத்தில் வைத்து எவ்வளவு மென்மையாக அந்த இறகு இருக்குது அப்படின்னு சொல்லி கன்னத்தில் வச்சு அந்த பொண்ணு எடுத்துகிட்ருக்குங்க இறகை. அவ்வளோ ஒரு சாஃப்டாக மெதுவாக ஆசையாக இருக்கும் இறகு. உங்களுக்கும் ஏதாவது இறகுகள் கிடைத்தா நீங்களும் அந்த மாதிரி பண்ணி பாருங்களேன். நல்லா கோழியினுடைய இறகு, புறா இறகு, இந்த மாதிரி மயில் இறகு, இதெல்லாம் அப்படியே அவ்வளோ ஒரு மென்மையாக அழகாக இருக்குங்க. அதை அப்படியே வச்சு இந்த பொண்ணு, கையல் பொண்ணு என்ன பண்ணுறாங்களாம், அந்த இறகை கன்னத்தில் வச்சு எடுத்து ரொம்ப மகிழ்ச்சி படுறாங்க. சரிங்களா? அப்போ கயலுடைய நாய்க்குட்டி ஓடி வந்துச்சான் கயல் பக்கத்தில். ஓடி வந்து குலைக்குது. ஏன்னா அவளை கொஞ்சணும்ல, நாய்க்குட்டியை நம்ம கொஞ்சணும் இல்லையா? அதனால் அது கையில் பார்த்து குறைக்குது. லொல் லொல் லொல்லுன்னு குலைக்குது. குலைச்சிட்டு அப்புறம் என்ன பண்ணுது அப்படின்னா கயல்கிட்ட உரசுது, கொஞ்சம் விளையாடுது. யார் விளையாடுறா? அந்த நாய்க்குட்டி. அப்போ இந்த கயல் பொண்ணு சொல்கிறாங்க, இந்த இறகு உன்னை போலவே மென்மையாகவும் அழகாகவும் இருக்கிறது. நாய்க்குட்டிக்கிட்ட அந்த பொண்ணு சொல்லுது கயல், இந்த இறகு உன்னை மாதிரியே ரொம்ப அழகாகவும் மென்மையாகவும் இருக்கிறது அப்படின்னு சொன்னோன்னே நாய்க்குட்டி சிரிச்சுக்கிட்டே அந்த கயல் பொண்ணு சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த நாய்க்குட்டி என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த இறகு இவளுக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. இதனால் இந்த இறகு எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு நாய்க்குட்டி என்ன தெரியுமா பண்ணுது? அந்த கயல் பொண்ணு கையில் இருக்கிற இறகை பிடுங்கிக்கிட்டு வேகமாக ஓடி போயிடுதுங்க. அந்த கயல் பொண்ணுக்கு நாய்க்குட்டியை பார்த்து ஒரே சிரிப்பு. ஏன்னா இறகை பிடுங்கிட்டு வேகமாக போயிடுச்சுல்ல, அதனால். இந்த நாய்க்குட்டி என்ன பண்ணுதான், இறகை எடுத்துகிட்டு போச்சு பார்த்தீங்களா வேகமாக. என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாய்க்குட்டி ஓடிய வழியில் ஒரு உழவர் போயிட்டுருக்கிறார். அந்த உழவர்கிட்ட போய் இந்த நாய்க்குட்டி என்ன கேட்குதுன்னா, ஐயா ஐயா, இந்த இறகு யாருடையதுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குது. கேட்டவுடனே அந்த உழவர் சொல்கிறாரு, கழுத்து நீண்ட பறவை. எப்படி இருக்குமா? கழுத்து நீண்ட பறவை, கண்டுபிடி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு குழு கொடுத்துட்டு போயிட்டாரு. நாய்க்குட்டிகிட்ட இந்த குழுவை கொடுத்துட்டு, என்ன குழு? கழுத்து நீண்ட பறவை தான் இந்த இறகுடைய பறவை, நீ கண்டுபிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த உழவர் போயிட்டார். போயிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு சொல்லிவிட்டு இந்த உழவர் என்ன பண்ணுறாரு, சிரிச்சுக்கிட்டே போகிறாராம். போனதுக்கப்புறம் அப்போ கூ கூ அப்படின்னு இனிமையாக ஒரு குரல் கேட்டுச்சான் அந்த நாய்க்குட்டிக்கு. உழவர் போனதுக்கப்புறம் இந்த நாய்க்குட்டிக்கு ஒரு சத்தம் கேட்டிருக்கு. என்ன சத்தம்? குக்கு 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 அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் கேட்டிருக்கு. அது என்ன சத்தம் அப்படின்னு நாய்க்குட்டி கண்டுபிடிச்சிருச்சு. நம்மளோட குயிலக்கா தான் அப்படின்னு சொல்லிட்டு நாய்க்குட்டி என்ன பண்ணுதுன்னா, வேகமாக அந்த இறகை எடுத்துகிட்டு குயிலக்காட்ட ஓடுது. ஓடனோடனே அங்கே போய் நாய்க்குட்டி கேட்குது, கூவும் குயிலக்கா, இந்த இறகு யாருடையது அப்படின்னு நாய்க்குட்டி குயிலக்காட்ட கேட்குதுங்க. அதுக்கு குயிலக்கா நாய்க்குட்டியிடம் என்ன பண்ணுது, கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறமேலு என்ன சொல்லுது அப்படின்னா, குயில், நான் கூவும் பறவை, இந்த இறகு அகவும் பறவை, கண்டுபிடி அப்படின்னு குயிலக்கா நாய்க்குட்டிக்கிட்ட சொல்லுது. உழவர் என்ன சொல்கிறாரு? கழுத்து நீண்ட பறவைன்னு சொல்லிட்டு அவர் சிரிச்சுக்கிட்டே போயிடுறாரு.
நம்ம குயிலக்கா என்ன சொல்கிறாங்க நாய்க்குட்டிக்கிட்ட, நான் கூவும் பறவை, ஆனால் இந்த இறகு யாரோடது தெரியுமா, அகவும் பறவையோடது, நீ கண்டுபிடி அப்படின்னு நாய்க்குட்டிகிட்ட சொல்லிடுச்சு. உடனே இந்த நாய்க்குட்டி என்ன பண்ணுது அப்படின்னா, பக்கத்தில் இருந்த ஒரு செவ்வந்தி பூ என்ன பண்ணுதான், சட்டுன்னு சிரிச்சிருச்சான். சிரித்தோடனே நாய்க்குட்டி உடனே என்ன பண்ணும், செவ்வந்தி பூட்ட ஓடும். செவ்வந்தி பூக்கிட்ட போய், செவ்வந்தி பூவே இந்த இறகு யாருடையது அப்படின்னு சொல்லி கேட்குது. இந்த நாய்க்குட்டி ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தங்கள்ட்டையும் போய் இறகு யாரோடதுன்னு கேட்குது? ஏன்னா கயலுக்கு இறகு ரொம்ப பிடிச்சிருக்கு. கயலுக்கு இறகு ரொம்ப பிடிச்சதுனால அந்த இறகு யாரோடதுன்னு கண்டுபிடிச்சி கயல்கிட்ட சொன்னால் கயல் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அப்படின்ற காரணத்தினால இந்த நாய்க்குட்டி என்ன பண்ணுது, இறகு தூக்கிக்கிட்டு ஓடுது. உழவர்கிட்ட கேட்டுருச்சு, அடுத்தது குயிலக்காட்ட கேட்டுருச்சு, மூன்றாவதாக இப்போ யார்கிட்ட கேட்டிருக்கு, செவ்வந்தி பூட்ட கேட்டிருக்கு. செவ்வந்தி பூ ஒன்று சொல்லுது பாருங்க, என்ன சொல்லுது அப்படின்னா, கொண்டையுள்ள பறவை. அது எப்படி இருக்குமா, கொண்டையுள்ள பறவை, நீ கண்டுபிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு செவ்வந்தி பூ சொல்லுதுங்க. உடனே நாய் என்ன பண்ணுது, சரின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு பாட்டியை பார்க்குது. அந்த பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, கூழ் விற்றுக்கிட்டு இருக்காங்க. கூழ் விற்கும் பாட்டியே, இந்த இறகு யாரோடையது அப்படின்னு போய் நாய் கேட்குது. கேட்டோடனே, என் அன்பான நாய்க்குட்டியே, யார் சொல்லுவா, பாட்டி, என் அன்பான நாய்க்குட்டியே, உனக்கு தெரியாதா, அதுதான் நம் தேசிய பறவை, கண்டுபிடிச்சிட்டிங்களா எல்லாரும்? நம் தேசிய பறவை எதுன்னு? நம் தேசிய பறவை கண்டுபிடின்னு அந்த பாட்டி சொன்ன உடனே இந்த நாய்க்கு சிரிப்பான சிரிப்புங்க. சரியா, இந்த நாய் என்ன பண்ணுதான், சிரிப்பான சிரிப்பு, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா தேசிய பறவை அதுதான் அந்த பாட்டி சொல்லிட்டாங்க இல்லையா. பாட்டி சொல்லிட்டு பாட்டி ஒரு சைடு சிரிக்கிறாங்க, இந்த நாய்க்குட்டி ஒரு சைடு சிரிக்குது. இப்போ நீங்களும் கண்டுபிடிச்சிட்டிங்களா? அப்போனா நீங்களும் சிரிக்கணுமே. கண்டுபிடிச்சிட்டிங்களா? சரி. இப்போ இந்த நாய்க்குட்டி என்ன பண்ணுதுன்னா, அப்போ என்ன சொல்லுது, என் நண்பரிடம் கேட்டு நானே தெரிந்து கொள்கிறேன் பாட்டி, போங்க பாட்டி அப்படின்னு சொல்லுது இந்த மக்கு நாய்க்குட்டி இது. ஏன்னா பாட்டி இவ்வளோ ஒரு அழுத்தமாக சொல்லிட்டாங்க நம்மளுடைய தேசிய பறவைன்னு. அப்போ கூட இந்த நாய்க்குட்டிக்கு கண்டுபிடிக்க தெரில பாருங்களேன். அது என்ன சொல்லுது பாட்டிக்கிட்ட, பாட்டி நம் தேசிய பறவைன்னு சொல்லிட்டு நல்லா வாயை திறந்து ஹஹான்னு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த நாய்க்குட்டி அப்பையும் கண்டுபிடிக்க தெரியாமல் அந்த பாட்டிகிட்ட சொல்லுது, நான் போய் என் நண்பர்கிட்ட கேட்டுக்கிறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. போய் என்ன பண்ணுது, அருகில் உள்ள காட்டுக்கு வேகமாக போதான் நாய்க்குட்டி. அங்கே ஒரு குள்ளநரி என்ன பண்ணிட்டுருக்கு, வெள்ளரி சாப்பிட்டுட்ருக்கு. அங்கே ஒரு காட்டில் ஒரு குள்ளநரி என்ன பண்ணிட்டுருக்கு, வெள்ளரி சாப்பிட்டுட்ருக்கான். நாய்க்குட்டி குள்ளநரியிடம் போய் கேட்குது, இந்த இறகு யாருடையது அப்படின்னோடனே முதல்ல உழவர்கிட்ட கேட்டுருச்சு, இரண்டாவது குயிலக்காட்ட கேட்டுருச்சு நாய்க்குட்டி, மூன்றாவது செவ்வந்தி பூட்ட கேட்டுருச்சு, நான்காவது பாட்டிகிட்ட கேட்டுருச்சு. எல்லாருமே அவங்கவுங்க ஒவ்வொன்றும் சொல்லிட்டாங்க. அப்படி இருந்தும் இந்த மக்கு நாய்க்குட்டிக்கு கண்டுபிடிக்க தெரியாமல், நான் என் நண்பன்கிட்ட போய் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குள்ளநரிகிட்ட காட்டில் போய் கேட்குது. குள்ளநரியும் ஒரு குழு கொடுக்குது. என்ன தெரியுமா அது, நீண்ட கழுத்தை கொண்டது அகவல் ஒலி எழுப்புவது, நீண்ட கழுத்தை கொண்டது அகவல் ஒலி எழுப்புவது, அழகிய கொண்டை உடையது அது நம் தேசிய பறவை, அழகிய கொண்டை உடையது அது நம் தேசிய பறவை, அது நடனமாடி மகிழ்வது, நானே கண்டுபிடித்தேனே, நானே கண்டுபிடித்தேனே, நீண்ட தோகை கொண்ட மயிலண்ணா தானே அது, நீண்ட தோகை கொண்ட மயிலண்ணா தானே அது அப்படின்னு சொல்லி நாய்க்குட்டி கண்டுபிடிச்சிருச்சிங்க. ஒரு வழியா தூரத்தில் தெரிந்த மயிலண்ணாவை பார்த்து நாய்க்குட்டி சற்று நேரம் கண் கொட்டாமல் அப்படின்னா கண்ணை அசைக்காமல் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்திருக்குங்க. பார்த்துக்கிட்டே இருந்துட்டு, என் தோழி கயலுக்கு
மயில்கிட்ட போய் நாய்க்குட்டி சொல்லுது, என் தோழி கயலுக்கு உங்களுடைய இறகு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதற்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, மயிலுக்கு நன்றி சொல்லிட்டு இந்த நாய்க்குட்டி மீண்டும் கயலை பார்க்க வீட்டுக்கே ஓடி வந்துருச்சான். நாய்க்குட்டியை பார்த்ததும் கயல் அந்த நாய்க்குட்டியை தூக்கி கொஞ்சி முத்தம் கொடுத்து கட்டி அணைச்சி 2 பேரும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. இதுதான் இந்த இறகு யாருடையதுன்றோட கதை. கடைசியில் இந்த இறகு யாருடையது? மயிலுடைய இறகு. யாருடைய இறகு? கயல் கையில் வைத்திருந்த இறகு மயில் இறகு. சரிங்களா? இந்த பாடம் உங்களுக்கு பிடிச்சதா? சரி, ரொம்ப சந்தோஷம். வாங்க பயிற்சிக்கு போகலாம். சரியான விடையை தெரிவு செய்வேன்ல. முதல்ல பாருங்க, நாய் கூட்டல் குட்டி, இதனை சேர்த்து எழுத சொல்லியிருக்காங்க. நம்ம நாய்க்குட்டி நெடில், அதுதான் விடை. டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது கண்டுபிடி சொல்ல பிரித்து எழுத சொல்லியிருக்கிறாங்க. கண்டு கூட்டல் பிடி, குறில் எழுத்து. டிக் பண்ணிக்கோங்க முதல்ல உள்ளது. அடுத்தது 3ஆவதா பாருங்க, நீண்ட தோகையுடைய பறவை எது? மயில். 3ஆவதா இருக்குல்ல குறில், அதை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வினாக்களுக்கு விடையளிப்பேன்ல பாருங்க. முதல் ஒரு வினா, இறகினை கையில் வைத்திருந்தவர் யார்? இறகினை கையில் வைத்திருந்தவர் கயல். 2வது வினா பாருங்க, இறகுக்குரிய பறவை எது? இறகுக்குரிய பறவை மயில். 3வது பாருங்க, மயில் பற்றி 4 தொடர்கள் எழுதுகன்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு பிடித்த 4 தொடர்களை நீங்கள் எழுதி முடிச்சிருங்க. இந்த பாடம் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருக்கும், ரொம்பவும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வேறொரு வகுப்பில் மீண்டும் சந்திக்கலாம். இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வையகம் குட்டீஸ். நன்றி, வணக்கம்.